Greetings everyone, welcome to Sparks Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் 2025 கானது நமக்கு ரிலீஸ் ஆயிருக்குப்பா. ஸோ வித் 645 வேகன்சிஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை பத்தின டீடைல்ஸ், ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அண்ட் நம்ம அகாடமில நம்ம லான்ச் பண்ற கோர்ஸ் இதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஸோ ஆஸ் யூ ஆல் நோ, டிஎன்பிஎஸ்சி வந்து உங்களுக்கு ரெகுலரா இயர்லி ஆனுவல் பிளானர் பேஸ்டு நமக்கு கரெக்டா நோட்டிபிகேஷன்ஸ் விட்டு நமக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் யாரெல்லாம் வந்து குரூப் 4 எக்ஸாம் இப்ப அட்டம் பண்ணிருக்கீங்க பட் சாட்டிஸ்ஃபைடா பண்ணல அப்படின்றவங்க யூ கேன் கான்சென்ட்ரேட் ஆன் திஸ் குரூப் 2 எக்ஸாமினேஷன். ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு 74 டேஸ் அப்படின்றது அப்ராக்சிமேட்டா நம்ம கையில இன்னும் இருக்கு எக்ஸாம் டேட் வச்சு. அப்ப இந்த 74 டேஸ் ப்ராப்பரா யாரெல்லாம் குரூப் 4 மிஸ் பண்ணீங்களோ அவங்க குரூப் 2க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாவே என்ன பார்ப்போம்னா வந்திருக்க நோட்டிஃபிகேஷனை பத்தினது, அப்புறம் அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன போஸ்ட் இன்க்ளூட் ஆயிடுக்கு, ஓகே, ஒவ்வொருலேயும் வேகன்சி எவ்வளோ இருக்கு, தென் எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ்ல என்ன சேஞ்சஸ் இருக்கு, தென் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப், ஸோ இப்போ எப்படி படிக்கணும் அண்ட் நம்ம அகாடமில நம்ம லான்ச் பண்ற கோர்ஸ், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ், எக்ஸாமினேஷனை பத்தின அப்டேட்ஸ் இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, டைமுக்கு டைம் நீங்க பார்க்க முடியல அப்படின்னா ப்ளீஸ் டூ ஜாயின் அவர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ வில் நாட் மிஸ் அவுட் எனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, எந்த எக்ஸாம் பத்தி நோட்டிஃபிகேஷனா இருக்கட்டும், இல்லை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாமே வந்து நீங்க மிஸ் பண்ணாம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம அகாடமியில we are launching Sparks Mega Online Course which is for exclusively for this TNPSC Group 2 examination. ஓகேவா? ஸோ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் 9677111366 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் நம்ம என்னெல்லாம் கவர் பண்றோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ 600+ கிளாஸஸ் இருக்கும், 100+ டெஸ்ட் சீரீஸ், டெய்லி 5 லைவ் செஷன்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றது மாதிரி உங்களுக்கு இந்த மெகா கோர்ஸ் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஓவராலா நிறைய கிளாஸஸ், நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் அண்ட் நிறையவே லைவ் செஷன்ஸ் அப்படின்றது இருக்க போகுது. ஸோ இதுக்கு நம்ம இன்னும் என்ன பண்றோம் அப்படின்னா செல்ஃப் ஸ்டடி கிட் அப்படின்றது நம்ம லான்ச் பண்றோம். ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் யூ 18 செட் ஆஃப் புக் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ இதுல என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கும், 8 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்ஸ் இருக்கும், அப்புறம் 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக். ஓகேவா? ஸோ பாஸ்ட் 10 இயர்ஸ்ல நடந்த எக்ஸாம் கொஸ்டின்ஸோட கலெக்ஷனா இருக்க ஒரு 10 இயர்ஸ் கலெக்ஷன் இருக்க ஒரு புக் உங்களுக்கு இருக்கும். அண்ட் டெஸ்ட் சீரீஸ் புக், ஓகே, 19 டெஸ்ட் சீரீஸ் இருக்க மாதிரி ஒரு புக். ஓகேவா? ஸோ டோட்டலா உங்களுக்கு 18 செட் ஆஃப் புக் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது இந்த செல்ஃப் ஸ்டடி கிட் அப்படின்றதுல உங்களுக்கு இந்த எக்ஸ்க்ளூசிவா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்காக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அகாடமில இந்த லான்ச் பண்ற ஸ்பார்க்ஸ் மெகா ஆன்லைன் கோர்ஸ்க்கான ஆக்சுவல் ஃபீ பாத்தீங்கன்னா இட் இஸ் 30,000. ஸோ ஃபர்ஸ்ட் 5 டேஸ்க்கு நம்ம ஆஃபர் பிரைஸ்ல வந்து கிளாஸஸ் கொடுக்க போறோம். ஸோ அட் ₹10,000. அண்ட் நெக்ஸ்ட் 5 டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா யுவர் ஃபீஸ் வில் பி 15,000. ஸோ இன்னைக்கு மட்டும் அப்படின்னா இன்னைக்கு டுடே அலோன் அப்படின்னு பாக்குறப்போ நம்ம ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரொவைட் பண்றோம். ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவா ₹699 நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்றோம். சரியா? ஸோ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் 9677711366 அப்படின்ற நம்பருக்கு இமீடியட்டா கால் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. அகைன் அண்ட் அகைன் ஐம் சேயிங், குரூப் 4 எக்ஸாமினேஷன் நிறைய பேர் ஹோப்போட படிச்சிருப்பீங்க. அது நிறைய இப்ப எக்ஸாம் நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகே, அதுல பெரிய ஹோப் இருக்கு, அது நிறைய பேருக்கு, நிறைய பேர் நல்லா பண்ணல அப்படின்றத ஃபீல் பண்றீங்க. ஸோ இன்னமும் டைம் வேஸ்ட் பண்ணாம நெக்ஸ்ட் 74 டேஸ் வந்து எப்படி ப்ராப்பரா படிச்சு குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நோட்டிபிகேஷனுக்குள்ள போகலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A சர்வீசஸ் நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேத்து 15/7/2025 நமக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆனதும் நேத்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிஷன் பாத்தீங்க அப்படின்னா 13th of August கொடுத்துருக்காங்க. ஓகே, லெஸ் தேன் அ மந்த் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களோட பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான டேட் பாத்தீங்கன்னா 28th of September. ஓகே, செப்டம்பர் எண்ட். ஸோ ஹார்ட்லி, ஓகே, இன்னைக்குல இருந்து நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 74 டேஸ் வந்து உங்க கையில இருக்கும் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஓகேவா? அண்ட் இதுல என்னெல்லாம் போஸ்ட் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்றது ரஃபா வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் அந்த குரூப் 2 சர்வீசஸ் என்ன, குரூப் 2A சர்வீசஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றது காமிச்சிருக்கேன். ஸோ அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், டெபுட்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ப்ரொபேஷன் ஆஃபீஸர், சப் ரெஜிஸ்ட்ரார் கிரேட் 2, ஸ்பெஷல் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஃபாரஸ்டர், இதெல்லாமே இந்த குரூப் 2 சர்வீசஸ் கீழே வருது.
குரூப் 2A சர்வீசஸ் கீழே போஸ்டிங்ஸ் பாத்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர், ஆடிட் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர், தென் ரெவென்யூ அசிஸ்டன்ட், சூப்பர்வைசர், ஜூனியர் சூப்பரிண்டென்ட், அசிஸ்டன்ட், அப்புறம் லோவர் டிவிஷன் கிளர்க், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸா வரும். நான் நோட்டிபிகேஷனும் காட்டுறேன், அது இன்னும் டீடைல்டா உங்களுக்கு என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் ஜென்ரல் கேட்டகரி. ஓகே, இஃப் யூ ஆர் நாட் பிலாங்கிங் டு ஓபிசி இல்லைனா தட் இஸ் பிசி, ஓபிசிஎம்ஸ், தென் எம்பிசி, ஓகே, இந்த மாதிரி டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் எல்லாமே எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்கெல்லாம் இல்லாம நீங்க ஜென்ரல் கேட்டகரியா இருக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்காக நமக்கு கொடுத்துருக்க மினிமம் ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ் கன்செஷன் தான் உங்களுக்கு நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் நான் சொன்ன கம்யூனிட்டிஸ் இருக்கீங்களா, பிசி, பிசிஎம்ஸ், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏஜ் குரூப் மினிமம் ஏஜ் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ். ஸோ மோஸ்ட்லி நிறைய போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்காது. அது ஒரு அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் எக்ஸாமினேஷன். சரியா? ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லை அப்படிங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்டா படிச்சீங்க அப்படின்னா இந்த 74 டேஸ்ல ஈஸியா எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? சோ இதே குரூப் 2A சர்வீசஸ்க்கு ஜெனரல் கேட்டகரி இருக்கவங்களுக்கு நான் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரிசர்வ்ட் கேண்டிடேட்ஸ் நான் சொன்ன மாதிரி எம்பிசி, பிசி கம்யூனிட்டிஸ் இவங்க எல்லாம் இருக்கீங்களா, ரிசர்வேஷன்ஸ் கிளைம் பண்றவங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். சரி, இது ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். சோ நம்ம இந்த குரூப் 2A நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னா காமன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் தான். குரூப் 2A இந்த ரெண்டு சர்வீசஸ்க்குமே வந்து உங்களுக்கு காமனான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும். மெயின்ஸ் மட்டும் தனித்தனியா நடக்கும். ஓகே, குரூப் 2 சர்வீசஸ் தனி மெயின்ஸ், குரூப் 2A சர்வீசஸ்க்கு தனியா மெயின்ஸ் நடக்கும். சரியா? ஸோ சிலபஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பிஃபோர் தட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் பார்த்துடலாம். இப்போ காமன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாங்குவேஜ், அதாவது ஜென்ரல் தமிழ் இல்லைன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், பொது தமிழ் இல்லைன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், இது வந்து உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ இந்த 100 கொஸ்டின்ஸ்ன்றது உங்களுக்கான பொது தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகே, ஜென்ரல் ஸ்டடீஸ்ல 75 மார்க்ஸ் இருக்கும், சாரி 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில உங்களுக்கு ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலா 200 கொஸ்டின்ஸ், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க்ஸ். ஸோ 300 மார்க்ஸுக்கு இந்த எக்ஸாம் இருக்கும். 3 hours கண்டினியூஸா இந்த எக்ஸாம் நடக்கும். ஸோ மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரி, இது வந்து 90 மார்க்ஸ். OMR பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும். ஓகே, இது வந்து காமனா நீங்க குரூப் 2, குரூப் 2A எதனாலும் எய்ம் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கான காமன் ப்ரிலிமினரி எக்ஸாம் பேட்டர்னா இருக்கும். ஓகேவா? இதே இது மெயின்ஸ் எக்ஸாமோட குரூப் 2 சர்வீசஸ்க்கு பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 1ல இருக்கும். பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்ல இருக்கும். உங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், எவ்வளவு கொஸ்டின்ஸ், எவ்வளவு மார்க்ஸ், எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ இது குரூப் 2A சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ், அப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஓகே, சோ இது வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா இருக்கும். அது உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சோ இப்ப ப்ரீவியஸா இருந்த குரூப் 2A சர்வீசஸோட சிலபஸ்க்கும் இதுக்கும் சேஞ்சஸ் இருக்கு. ஓகேவா? இது வந்து நான் போன வருஷம் நடந்த குரூப் 2A சர்வீசஸோட மெயின் சிலபஸ் காமிச்சிருக்கேன். சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 2ல லாங்குவேஜ் திருப்பியும் உங்களுக்கு 60 கொஸ்டின்ஸ் என்ன இருக்கும்னா ஜென்ரல் தமிழ்லயும் ஜென்ரல் இங்கிலீஷ்லயும் இருக்கும். ஓகே, பட் இந்த வட்டம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த பார்ட்டை எடுத்துட்டாங்க. ஓகே, சி அப்படின்ற பார்ட்டே கிடையாது. ஓகேவா? சோ உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டிக்காக மட்டும்தான். தென் உங்களோட மெயின் ஃபோக்கஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்லயும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். சோ இதுல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க, 150 and 50 அப்படின்னு. ஓகே, லாஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா 100 தான் ஜிஎஸ் இருக்கும். இப்போ வந்து அது 115 ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல வந்து இங்க 40 கொஸ்டின்ஸ் இருக்கிறத 50 கொஸ்டின்ஸ் ஆக்கியிருக்காங்க. ஓகேவா? சோ தமிழ் ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்றத எடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி 2 டாபிக் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இப்போ வந்திருக்க நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் வந்து மாறி இருக்கு. ஓகேவா? சோ இது வந்து ஒரு பெரிய சேஞ்ச நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ அதனால நான் பழைய சிலபஸோட இதை நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறேன். ஓகே, சோ ப்ரிலிமினரி எக்ஸாம், ப்ரிலிம்ஸோட எக்ஸாம் பேட்டர்ன் இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். சோ இப்போ நம்ம நோட்டிபிகேஷனை பார்க்கலாம். சோ நோட்டிபிகேஷனை பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு நேத்து வந்திருக்க நோட்டிபிகேஷன், அஃபிஷியல் நோட்டிபிகேஷன். சோ லாஸ்ட் டேட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இருக்கும். சோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் பீரியட் கொடுத்துருக்காங்க. தென் எக்ஸாம் டேட், மெயின்ஸ் வந்து நமக்கு எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு மெயின்ஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்திருக்குது. இந்த பாருங்க, குரூப் 2 சர்வீசஸ்ல ஒவ்வொரு போஸ்ட் என்ன போஸ்ட் கோட், எந்த சர்வீஸ், எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருவீங்க,
அண்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ், லெவல் ஆஃப் பே, இது எல்லாமே உங்களுக்கு டீடைல்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டிருக்கு அப்படின்னா அது கொடுத்துருக்காங்க. வேக்கன்சி வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு நேஷனல் டோர்னமெண்ட் இல்ல ஸ்டேட் லெவல்ல நீங்க ஏதாச்சும் காம்படிஷன்ல இருக்கீங்க, வின் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரினா அதுக்கு உங்களுக்கு தனியாவே மார்க்ஸ் இருக்கு. அதுவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிளியரா கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் பத்தினது எல்லாமே நானே உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்லைட்ல காமிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மினிமம் ஏஜ் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்ன, ரிசர்வ்ட் அஸ் வெல் அஸ் ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு நான் வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் காட்டிட்டேன். ஓகே, அதே தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும் இந்த எக்ஸாமுக்கு நீங்க எலிஜிபிள். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே வந்து மினிமம் டிகிரி இருக்கணும் அப்படின்றதான் கொடுத்துருப்பாங்க. நீங்க டீடைல்டா நோட்டிபிகேஷனை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லாத்துலயும் மினிமம் டிகிரி வந்து ஏதாச்சும் ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி அப்படின்றதா மினிமம் குவாலிஃபிகேஷனா இருக்க போகுது. ஓகே, தென் அதே மாதிரி பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, ஸோ பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்டர் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா கொடுத்துருப்பாங்க. இந்த ஹைட் இருக்கணும், அவங்க செஸ்ட் மெஷர்மெண்ட் இவ்வளவு இருக்கணும் அப்படின்றது. இதை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் அந்த போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. ஓகேவா? ஸோ தென் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெட் அஸ் மூவ் டு த மெயின் சிலபஸ். ஓகே, ஸோ மெயின்ஸ்ல தான் நமக்கு சிலபஸ் சேஞ்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு பொது தமிழ் அப்படின்றத எடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஜிஎஸும் ரீசனிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒவ்வொரு டாபிக்கும் எவ்வளவு மார்க்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இந்த சிலபஸ்லயே கிளியரா ஓகே, சோ தெளிவா கொடுத்துருக்காங்க. இந்த டாபிக்ல இருந்து கேட்டாங்கன்னா நீங்க தமிழ் ஆர் இங்கிலீஷ்ல வந்து நீங்க ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து டீடைல்டா இந்த நோட்டிபிகேஷன் அப்படின்றதுலயே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு டாபிக்லயும் எவ்வளவு மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஓகே, சோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், மார்க்ஸ் ஃபிட். ஓகே, சோ இதெல்லாமே உங்களுக்கு டீடைல்டா மெயின்ஸை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டாங்க. ஓகே, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட், தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் இதெல்லாம் 30 கொஸ்டின்ஸ், ஜியாகிரபில ஒரு 25 கொஸ்டின்ஸ், ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 50 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கான டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்றது கொடுத்துட்டாங்க. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த நோட்டிபிகேஷன். ஓகே, ஸோ நோட்டிபிகேஷன்ல இருக்க டீடைல்ஸ் நான் கொடுத்துட்டேன். ரைட், இப்போ நம்ம இது அகைன் அதாவது ஜெனரல் ஸ்டடிஸ் என்னென்ன படிக்கணும் அப்படின்றதா. ஸோ மார்க்ஸ் ஃபிட்ட போட நம்ம சிலபஸ்ல பார்த்துட்டோம். அதுல இருக்கிறதே தான் நான் இங்க தமிழ் எலிஜிபிலிட்டி சிலபஸ், ஜென்ரல் தமிழுக்கு என்ன சிலபஸ் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஜென்ரல் தமிழ், நீங்க ஜென்ரல் இங்கிலீஷ்ல எழுதுறவங்களுக்கு எந்தெந்த டாபிக்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் பாத்துக்கோங்க. அதுக்கு பேஸ் பண்ணி நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எவ்வளவு டார்கெட் வைக்கணும் அப்படின்னு பார்த்து குரூப் 2 பொறுத்த வரைக்கும், ஏன்னா குரூப் 4 வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்ற ஃபீட்பேக் எல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, குரூப் 2 கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்ப நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸ் அதிகமா இருப்பாங்க. அப்ப கட் ஆஃப் உங்களுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஸோ ஜென்ரல் கேட்டகரி, ஓகே, அன்ரிசர்வ்ட் கேட்டகரிஸ் இருக்கீங்க அப்படின்னா 180+ மார்க்ஸ் எய்ம் பண்ணிக்கோங்க. இதே இது நீங்க வந்து பிசி பிசிஎம் இருக்கீங்கன்னா ஒரு 160+ மார்க்ஸ் எய்ம் பண்ணுங்க. எம்பிசி கேண்டிடேட்ஸ் ஒரு 140+ மார்க்கும், எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு 130+ மார்க்கும் எய்ம் பண்ணி இந்த எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டார்கெட் கட் ஆஃப் தான் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து நீங்க மினிமம் மார்க்கா கூட எடுத்துட்டு நீங்க வந்து இதுக்கு மேல எய்ம் பண்ணி படிக்கிறது வந்து வெல் அண்ட் குட். ஓகேவா? சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் our group 2 notification. and again நான் சொல்றேன், நம்ம அகாடமிலேயே நம்ம மெகா லைவ் கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்றோம்ப்பா. சோ வித் டெய்லி செஷன்ஸ், ஓகே, 600+ கிளாஸஸ், 100+ டெஸ்ட் சீரீஸ், டெய்லி டெஸ்ட் சீரீஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம். சோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிற இந்த கோர்ஸ் பிளஸ் செல்ஃப் ஸ்டடி கிட். ஓகே, சோ புக் மெட்டீரியல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம். 8 செட் ஆஃப் டெக்ஸ்ட் புக்ஸ், 8 செட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக், 10 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்க ஒரு புக், அதே மாதிரி 19 டெஸ்ட் சீரீஸ் இருக்க மாதிரி ஒரு புக். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 18 செட் ஆஃப் புக் மெட்டீரியல்ஸ் அப்படின்றதும் நம்ம கவர் பண்றோம். ஸோ நம்ம லான்ச் பண்ற இந்த மெகா ஆன்லைன் கோர்ஸோட ஆக்சுவல் ஃபீன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் 30,000. ஸோ ஃபர்ஸ்ட் 5 days தான் இந்த ஆஃபர் பிரைஸ் ஆஃப் 10,000ல நமக்கு கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் 5 days போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து 15,000 ஆயிடும் உங்களோட ஃபீஸ்.
அண்ட் இன்னைக்கு நீங்க இந்த ஆஃபர் அவைல் பண்றீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு என்ரோல் பண்றவங்களுக்கு ஜஸ்ட் at ₹6,999 நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ண போறோம். ஸோ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் 9677713666 அப்படின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இமீடியட்டா என்ரோல் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க ஆப்பர்ச்சுனிட்டிய. ஓகே, ஸோ ஏஜ் லிமிட் கிடையாது, எனி டிகிரி இட் இஸ் ஓகே. குரூப் 4 வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பீங்க. எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர் கைட்லைனோட இருந்தா இந்த 74 days நான் ப்ராப்பரா படிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் இமீடியட்லி கால் 9677711366 so that இந்த ஆஃபர் பிரைஸ்ல நம்ம கிளாஸஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். ஸோ இன்னும் அப்கமிங் நம்ம குரூப் 2 பத்தி நிறைய வீடியோஸ் போடுவோம். ஸோ அதுலலாம் நீங்க வந்து டியூன்டா இருக்கிறதுக்காக ஜஸ்ட் ஜாயின் அவர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றோம். ஓகே, see you all in another video. Thank you.